முக்கியமான அந்த 6 விஷயங்களை சொல்கிறோம். இது எல்லாமே வந்து சாத்தியம். இது வந்து சாத்தியம் இல்லாமலாம் இல்லை. அதே மாதிரி இந்த நாங்கள் திட்டத்தெல்லாம் வழங்கினது வந்து நான் ஒரு அண்ணனா இருந்தால் என்னோடய தங்கச்சிக்கு நான் என்ன செய்வேன், நான் ஒரு அப்பாவாக இருந்தால் என்னோடய பொண்ணுக்கு நான் என்ன செய்வேன், நான் ஒரு தாய் மாமனாக இருந்தால் என் தங்கச்சிக்கு நான் என்ன செய்வேன், என்னோடய உறவுக்கு நான் என்ன செய்வேனோ அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நான் அதை பிளானை போட்டேனே தவிர இதில் வந்து சாத்தியமோ சாத்தியம் இல்லை அந்த கேள்வியே இல்லை. கண்டிப்பாக ஆட்சிக்கு நீங்கள் தான் அதை கொண்டு வரணும். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வரோம், உங்களை நம்பி தான் வரோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களை கொண்டு வந்தால் இந்த இதெல்லாமே நிறைவேற்றப்படும். ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு நேரடி உதவி இன்றைக்கி வந்து 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்து இந்த அரசாங்கம் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி 3 மாதமாக இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதை நான் வந்து 4000 ஆக்கி வருஷத்துக்கு 50,000 இதை கொடுக்கணும்னு சொல்லி உறுதி கூறுகிறேன். 2 வந்து திருமணம். வறுமை கோட்டில் கீழ் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு 1 லட்சம் பண உதவியாகவும் 10 கிராம் தங்கமும் நாங்கள் கொடுக்க போகிறோம். இலவச எரிவாயு பொருள், வீட்டில் சிலிண்டர், வீட்டில் அடுப்பெரிஞ்சாதான் சாப்பாடு, அப்படி இருக்கிற அந்த ஒரு கேஸ் சிலிண்டர், எல்பிஜி சிலிண்டர் 6 வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறதா இருக்கோம். கர்ப்பிணி தாய்களுக்கு 35,000 நிதி உதவி, அது கூட எங்களோட கிட்டு, அதில் வந்து சத்து டேப்லெட், ஜிங்க் டேப்லெட், அவங்களுக்கு குழந்தை வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ, ஏன்னா அந்த வயிற்றில் இருக்கும்போது அப்போ கொடுக்குற அந்த சத்து தான் வந்து குழந்தைக்கு வந்து அந்த மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும், உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்களோட எலும்பு வளர்ச்சியாக இருக்கட்டும், சதை, இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கே வந்து நாங்கள் அன்றைக்கி நெட்டப்பாக்கம் தொகுதியில் போய் பார்த்தா ஒரு சைல்டு கேர்னு ஒரு யூனிட்டுன்னு கட்டியிருந்தாங்க. கட்டி பார்த்தா அது பாட்டு பால் அடைஞ்சு எப்போ வேணால் இடிஞ்சு விழுகலாம் மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் திரும்பி திறந்து இங்கே குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் 35,000 அந்த ஒரு கிட்டு, அவங்களுக்கு வேணுங்கிற சத்து டேப்லெட் கொடுக்குற கிட்டு ஒன்று கொடுக்கலான் இருக்கோம். கணவனை இழந்த பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்டுக்கு 60,000 நிதி உதவி வழங்கப்படும். தாய்மார்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் அனுப்பிச்சு அங்கே ஃபீஸை கட்டி அவங்க தரமான ஒரு கல்விக்காக அவங்க கடனை வாங்கி உடனே வாங்கி கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்கணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கி அரசு பள்ளியை ஒரு ப்ரைவேட் ஸ்கூலை விட பெட்டராக அதை நிலைநாட்டி காட்டவேன். அந்த அரசு பள்ளிக்கு நீங்கள் அவங்க